பாதரச கழிவு மற்றும் தனியார் தங்கும் விடுதியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி தன் பொழிவை இழந்து வருகிறது. அதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் நகரின் மையப்பகுதியில் நட்சத்திர வடிவ ஏரி அமைந்துள்ளது. அழகான இந்த ஏரியை சுற்றுலா பயணிகள் பலரும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்வார்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு நன்னீரில் வாழக்கூடிய அனைத்து மீன் இனங்களும் இந்த ஏரியில் இருந்த நிலையில் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ முடியாத அளவிற்கு இந்த தண்ணீர் மாசடைந்துள்ளது. பாதரசம் கழிவு மற்றும் தனியார் விடுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரும் கலப்பதால் ஏரி துர்நாற்றம் வீசுவதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். இந்த லேக்குக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து பார்த்துட்டு போகிற உடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிகள் ஆக்கிரமிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. பல விதமான செடிகள் ஆக்கிரமிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் பல்வேறுபட்ட மாசு பட்டுக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த லேக்கில் நடந்துகிட்டு இருக்கு. இது உடனடியாக இவங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த செடியெல்லாம் இவங்க கிளீன் பண்ணுறேன்னு சொல்றாங்க. லைட்டாக கிளீன் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு மாசத்துலேயே திரும்பியும் வந்துருது. இது கம்ப்ளீட்டா அவங்க க்ளீன் பண்ற ப்ராப்பரா எப்படி க்ளீன் பண்ணுமோ அதை க்ளீன் பண்ற கிடையாது. தமிழக அரசு கடந்த ஆண்டு ஏரியை சுத்தப்படுத்தி மேம்படுத்த 88 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாலும் இதுவரை எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குறை கூறுகின்றனர். ஏரியில் கலக்கப்படும் கழிவுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. அதிகமாக நோய் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இந்த லில்லி பிளான்ட்ஸ் நம்மளுக்கு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழக அரசாங்கம் உடனே இதுக்கு நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கும் லில்லி பிளான்ட்ஸில் உள்ள என்ன வகையான அந்த நோய் இப்போ உருவாகிட்டு இருக்கு, அந்த பிளான்ட்ஸ் அழியறதுக்கு என்ன காரணன்றது அதுக்கு தகுந்த தரமான ரிசர்ச் குரூப்புகளை அனுப்பிச்சு இதை உடனே ஆய்வு செஞ்சு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த லேக்கை கிளீன் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை உடனே பார்க்க வேண்டும். பார்க்கவில்லை என்றால் கொடைக்கானல் லேக்கை இந்த மேப்லையும் மட்டும்தான் பார்க்க முடியுன்றது என்னோட கருத்து. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் நட்சத்திர ஏரியில் ஆய்வு மேற்கொண்டு ஏரியின் நீர் மற்றும் அதில் மிதந்த கழிவுகளை ஆய்விற்காக எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கழிவுகள் மதுரை நகரில் உள்ள மேம்படுத்தப்பட்ட மாசு சுத்திகரிப்பு பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல்.